நாட்களுக்கு முன்னாடி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அவங்க முன்னாடி வாக்குகளை கேட்டு வீதியாக வளம் வந்தேன். சில வாக்கு எண்ணிக்கை வித்தியாசத்தில் வெற்றியை தள்ளிவிட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி எம்பியாக இல்லாமல் உங்கள் விபி உங்கள் விஜய பிரபாகரன் வந்து முன்னாடி நின்று வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்து இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக தேமுதிக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தோம். இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி அங்கே இருந்தது. இன்னைக்கு ஒரு கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் இருந்தாங்க, இன்னொரு கூட்டணியில ஆளும் கட்சி. இரண்டு கூட்டணிக்கு மாற்றாக இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தோம். இன்னைக்கு விருதுநகர் தொகுதி மக்கள் நீங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கீங்க. நிச்சயமாக இந்த அடையாளம் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்த்துருக்கு இந்த விருதுநகர் தொகுதியை தான். ஏன்னா ராத்திரி 12-1 மணி வரைக்கும் ஒரே ஒரு தொகுதி இன்னும் இது வந்துட்டே இருக்கு. என்ன தொகுதினா விருதுநகர் தான். இன்னைக்கு தேர்தல் கூட எண்ணிக்கையில தோற்றிருக்கலாம், ஆனால் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் உள்ளத்தில் நான் ஜெயிச்சிருக்கேன். இன்னைக்கு ஒவ்வொரு உள்ளங்களும் ஒவ்வொரு இல்லங்களும் இந்த விஜயபிரபாகர் நான் குடியேறி இருக்கிறேன்னா அது மக்களுக்கு நீங்க மேல காட்டும் அன்பும் பாசமும் தான். இன்னைக்கு கேப்டன் நம்மளோட இல்லாம 100 நாள் கூட முடியல, இருந்தாலும் அந்த தேர்தலை சந்தித்தேன். அந்த நேரத்தில் அதை சந்தித்து இன்னைக்கு எல்லா பக்கமும் பிரச்சாரம் செஞ்சேன். இன்னைக்கு நம்ம தொண்டர்கள் நீங்கள் இந்த தேர்தல் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் வந்திருக்கும். இன்னைக்கு எனக்குமே இந்த தேர்தல் மிகப்பெரிய அனுபவம் தான். அதனால இது என்னோட முடிவல்ல, இதுதான் என்னோட ஆரம்பம். தோல்விதான் வெற்றி முதல் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. நிச்சயம் இது நம்ம வெற்றி பெற்ற ஒரு தொகுதிதான். ஆனால் நான் இப்ப எதுவும் பேசி அரசியலாக்க விரும்பல. ஏன்னா உண்மை என்னன்னு மக்களுக்கு உங்களுக்கு தெரியும், நிர்வாகிகள் தொண்டர்கள் மீடியா நண்பர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் உண்மை நிலை என்னன்ட்டு. அதனால நான் எதுவும் பேசி அரசியலாக்க விரும்பலை. ஏன்னா எங்க போனாலுமே இந்த தொகுதி முழுவதும் முரசும் விஜய் பிரபாகரன் தான் ஜெயிச்சாங்க எல்லா பக்கமும் சொல்லும் போது கடைசியில எப்படி தோல்வி எழுதுறாருன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். நிச்சயமே நீங்க ஏன்னா 2021 முடிஞ்சு நீட்டு ஒழிப்போன்னு சொன்னாங்க திமுக. 2024 தேர்தல் முடிஞ்சும் இன்னும் நீட்டு ஒழிக்கல. அதை வெறும் அரசியல தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா டாக்டர் படிச்சு டாக்டர் எழுதுறவங்க நீட்டை பத்தி பேசல, டாக்டர் வேணான்னு சொல்றவங்க தான் நீ நீட்டை பத்தி பேசி அதை அரசியலாக்கி. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுமே மக்களை ஜாதி மதம் மொழி இந்த மாதிரி நீட் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை குழப்பிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு நீங்கள் சிந்திக்கணும். இனி ஒவ்வொரு வருங்காலத்திலையும் இந்த நன்றி கூட்டம் இந்த பிரச்சாரம் நான் நன்றி ஒரு உரையை நாட்டில் வரல நான் நினைக்கல. 2026 தேர்தலில் முதல் பிரச்சாரம் இந்த விருதுநகர் தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறேன் தான் நான் நினைச்சு உள்ள வந்திருக்கேன். அதனால நிச்சயமாக எங்களோட வருங்காலம் பொற்காலமாக தான் இருக்கும். எத்தனையோ தோல்விகளை பார்த்திருக்கோம். இந்த தோல்வியை கண்டு பயந்து ஓடுற கட்சி தேமுதிக அஇஅதிமுக இல்லை. நிச்சயமாக ஏன்னா தைரியமா தோல்வினா நாங்க மாறுவதே ஆமாங்க நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு நாங்க வந்துடுவோம். ஆனா சூழ்ச்சியாலையும் துரோகத்தாலையும் எங்களை வீழ்த்தும் போதுதான் அந்த கோபமும் ஆசிரமும் எங்களுக்குள்ள வருது. அதனால் எதிர்நீச்சல் போட்டே வந்த கட்சி தான் நீங்க தேமுதிக. இன்னைக்கு கேப்டன் எங்களோட இல்லைனாலும் அவரோட கொள்கைகள் அவரோட தைரியம் இது ஒவ்வொரு தொண்டர்களுக்குள்ளேயும் இன்னைக்கு இருக்கு. அதனால் நிச்சயமாக எங்களோட காலம் பொற்காலமான காலமாக இருக்கும். எதை பற்றி நாங்க பயப்படல. இந்த தோல்வி இந்த தேர்தல் என்னை இன்னும் 10 மடங்கு வேலையே என்னை வேகம் பண்ணிருக்கு. நிச்சயம் இதோட மிகப்பெரிய ஒரு வேகத்தோடையும் துணிவோடையும் தான் இந்த மக்களை நான் வருங்காலத்தில் சந்திப்பேன் ஆணித்தனமாக சொல்லியிருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.